ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். இது ஐஎம் கார்த்திக் சேனல். விண்வெளியை எளிமையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ தொடரோட நோக்கம். நம்ம எடுத்துடனே ஒரு ஐன்ஸ்டீன் தியரி, பிளாக் ஹோல்ஸ், ராக்கெட் சயின்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போகாமல் ஒரு ஃபண்டமெண்டல்லேருந்து விண்வெளியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், அது எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இது அத்தியாயம் 1, விண்வெளி என்றால் என்ன, ஒரு எளிய விளக்கம். வாங்க வீடியோக்கு போகலாம். விண்வெளி என்றால் என்ன, அது எங்கே இருக்குது? நம்ம பூமியிலிருந்து மேலே இருக்கிற காற்று மண்டலத்தை தாண்டி வெளியில் போனோம்னா என்னென்னவெல்லாம் இருக்கோ அதுதான் விண்வெளி. அதாவது ஒரு பூமியோட தரைத்தளத்திலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் மேலே போனோம்னா அதோட நம்ம வளிமண்டலம் முடிஞ்சிடும். அந்த வளிமண்டலத்துக்கு வெளியில் இருக்கிற எல்லாமே விண்வெளின்னு தான் நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொன்னோம்னா கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு வந்து ஒரு 100 கிலோமீட்டர். அந்த 100 கிலோமீட்டர் நம்ம தரைத்தளத்தில் போகிற மாதிரி மேல் நோக்கி போனோம்னா நம்ம விண்வெளி தொட்டரலாம். என்ன, அந்த அட்மாஸ்பியருக்கு மேலே போனோம்னா அங்கே காற்று இருக்காது, இங்கே பூமியில் காற்று இருக்கும். அதுதான் பெரிய வித்தியாசம். விண்வெளியில் ஒன்றுமே இல்லை, அது ஒரு வெற்றிடம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. அங்கே நிறைய வாயுக்கள், எனர்ஜி, தூசுக்கள் இதெல்லாம் கலந்துருக்கும். அது ஒரு நியர் வேக்குவம் தான், அது வெற்றிடம் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா சூரியனுக்கு பக்கத்தில் 75% ஹைட்ரஜனும் 24% ஹீலியமும் ஒரு 1% வந்து தூசுக்களும் இருக்கும். அந்த தூசுக்கள் அப்படின்னா நம்ம பென்சிலில் யூஸ் பண்ணுற கிராஃபைட், மணல் இருக்கிற சிலிக்கான், இந்த மாதிரி பொருள்கள் தான் அங்கேயும் இருக்கும். அதனால் விண்வெளிங்கிறது ஒரு வெற்றிடம் கிடையாது. விண்வெளியில் உள்ள தூர அளவீடுகளை இப்போ பார்க்கலாம். விண்வெளிங்கிறது எல்லை இல்லாதது. அதனால நம்ம கிலோமீட்டரில் கணக்கு போட்டோம்னா தலை சுற்றிடும். அதனால விண்வெளிக்குன்னு சில அளவீடுகளை அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த அளவீடுகளை முதன்மையானது ஏயு. ஏயுனா ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட். அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவால் இருக்கிற ஒரு தூரத்தை தான் 1 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்னு சொல்கிறோம். அதாவது 15 கோடி கிலோமீட்டர்கள். ரெண்டாவது ஒளியாண்டு, லைட் இயர்ஸ். ஒரு ஒளி ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் பயணிக்குதோ அதை தான் ஒரு ஒளியாண்டுகள்னு சொல்கிறோம். இது 950 லட்சம் கோடி கிலோமீட்டர்கள். இதுதான் ஒரு வருஷத்தில் ஒளி பயணிக்கிற தூரம், 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ். மூணாவதாக இருக்கிறது பர்சாக். பர்சாக் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய அளவீடு. அதாவது ஒரு ஒளியாண்டு மல்டிப்ளைடு பை 3.26, அதாவது 3.26 தடவை பயணிக்கிறதுக்கான தூரம் தான் 1 பர்சாக்னு சொல்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம புரியும்படி சொல்லணும்னா, நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற தூரத்தை அளக்கிறதுக்கு நம்ம ஏயு யூஸ் பண்ணுவோம். அதுவே நம்ம கேலக்சிக்குள்ளே இருக்கிற தூரங்களை அளவிடுறதுக்கு நம்ம ஒளியாண்டுகளை யூஸ் பண்ணுவோம். அதுவே கேலக்சிகளுக்கு நடுவால் இருக்கிற அதுக்கும் பின்னாடி இருக்கிற தூரத்தை எல்லாம் அளக்கிறதுக்கு நம்ம பர்சக்குன்னு யூஸ் பண்ணுறோம். நம்ம தேவைகளை பொறுத்து இந்த யூனிட்டுகளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பேஸ்ங்கிறது ஒரு டார்க் வாய்டு இல்லை, அது ஒரு மிஸ்டீரியஸ் பிளே கிரவுண்ட். அது நம்ம இமேஜினேஷனை சேலஞ்ச் பண்ணணும், சயின்ஸை இன்ஸ்பயர் பண்ணணும், ஃப்யூச்சரை ஷேப் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் அது. நம்ம இந்த வீடியோவில் ஸ்பேஸ் சம்மந்தமான சில ஃபண்டமெண்டல் விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போது நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்க விரும்புகிறேன். அந்த விடுகதை என்னென்னா, நான் உருவாகும்போது காலமும் இல்லை, இடமும் இல்லை, நான் ஒரு பெருவெடிப்பில் உண்டானேன், நான் இன்னும் விரிவடைஞ்சிட்டே இருக்கிறேன், அப்போது நான் யார்? இதுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த பிரபஞ்சம் எப்படி தொடங்குச்சு, அதுக்குன்னு எல்லைன்னு ஏதாவது இருக்குதா, இது சம்மந்தமெல்லாம் நம்ம அத்தியாயம் 2ல் பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நான் கார்த்திக். இது ஐஎம் கார்த்திக் சேனல். பாய் அண்ட் டேக் கேர்.